ஒரு இடம் பிளேஸை சொல்லி அங்கே போங்க. போயிட்டு அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். எனக்கு ஒரு 150 ரூபாய்க்கு குவார்ட்டர் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து நான் புக் பண்ணியிருக்க ட்ராப் ஏரியாவுக்கு வந்து நீங்கள் எனக்கு என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அதுக்கு சேர்த்து அமௌண்ட் கொடுத்துட்றேன். இது சொன்னாலும் அவங்க வந்து ரேபிடோ ஓட்டுறவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியலை. பட் ரேபிடோ ஓட்டுறவங்களோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத வீடியோ பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கோங்க. 4-5 டேஸ் கழிச்சு டிக்வா புயல் போனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கைஸ் வெயில் அடிக்குது. ஸோ அதனால் நம்மளும் வந்து 2-3 டேஸ் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கோம். வழக்கம் போல் தான் ஜங்ஷன் வந்து தான் நிற்கிறோம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ ரேபிடோ சேலஞ்ச் டே 13 தான் இருக்கும். கரெக்டாக வந்து 10 மணிக்கு லாகின் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். 4-5 டேஸாக வந்து மழை பெஞ்சதுனால ரைடை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்து டே 13 சேலஞ்சை கண்டினியூ பண்ண வந்திருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் ரைடு எப்போ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட எண்டில் மொத்தமாக டோட்டலாக எத்தனை ரைடு கிடச்சிச்சு, எவ்வளோ நம்மளால் ஏர்னிங்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி கரெக்டாக 15 மினிட்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு ரைடு கிடச்சிருச்சு. கொஞ்சம் லாங் ரைடு தான். ஸோ ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது. ஸோ போக போக பார்ப்போம் அடுத்தடுத்த ரைடு எப்படி கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரைடை முடிச்சாச்சு கைஸ். நமக்கு ரேபிடோ சைட்லேருந்து வந்த அமௌண்ட்டு 39 ரூபா. பட் கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு டிப்ஸோடு சேர்த்து கிடச்சது வந்து 60 ரூபா கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் ரைடுக்கே நமக்கு வந்து ஒரு 30 ரூபா டிப்ஸ் கிடச்சிருச்சு கைஸ். ஸோ இப்போ செகண்ட் ரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்து ஜங்ஷன்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ராப் பண்ணதுனால இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி டே 12 வரைக்கும் சேலஞ்ச் வீடியோ வந்து போட்டாச்சு, பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து இந்த வீடியோ இந்த தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. ரேபிடோ பற்றி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் 1 by 1 இடையில நான் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி 1/2 hour ஆகுது. நம்ம வந்து ஃபஸ்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ செகண்ட் ரைடு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. A few moments later. இப்போ வந்து கரெக்டாக வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு செகண்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் ரைடில் வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைட்லேருந்து கமிஷன் போக 27 ரூபாயும், கஸ்டமர் சைட்லேருந்து டிப்ஸோட சேர்த்து நமக்கு 40 ரூபாயும் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக வந்து நான் இன்றைக்கி ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். ஸோ அந்த 100 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 2 ரைடில் வந்து அந்த 100 ரூபாயை எடுத்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து ரேபிடோ பொறுத்த வரைக்கும் கால்குலேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து 2 ரைடில் வந்து நான் போட்ட அமௌண்ட்டை எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வர ரைடு வந்து எனக்கு ப்ராஃபிட்டு. ஸோ எத்தனை ரைடு வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கரெக்டாக வந்து 3rd ரைடு, ஓகேவா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆக போகுது. டைம் வந்து 11 o'clock ஆகுது. ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 3rd ரைடு எப்போ கிடைக்குது கைஸ். டைம் ஆல்மோஸ்ட் வந்து 1 o'clock ஆக போகுது. நமக்கு வந்து மொத்தமாக 4 ரைடு தான் கிடச்சிச்சு. 4 ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 5th ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ 3rd ரைடுக்கான 4th ரைடுக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரைடுக்கு வந்து ரேபிடோ சைட்லேருந்து 38 ரூபாயும், கஸ்டமர் சைட்லேருந்து 50 ரூபாயும் கிடச்சிச்சு. அதே 4th ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைட்லேருந்து கமிஷன் போக 18 ரூபாயும், கஸ்டமர் சைட்லேருந்து 30 ரூபாயும் கிடச்சிச்சு. இப்போ ஓவரால் நம்ம 4 ரைடுக்கு டோட்டலாக ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைட்லேருந்து 122 ரூபாயும், கஸ்டமர் சைட்லேருந்து கமிஷன் எல்லாம் சேர்த்து 180 ரூபாயும் கிடச்சிருக்கு. நானும் 5th ரைடுக்காக 1-2 பிளேஸ் இல்லை 3 பிளேஸ் கிட்ட நான் மாறி நின்று வெயிட் பண்ணி பார்க்குறேன். 5th ரைடு மட்டும் கிடச்ச பாடா இல்லைங்க. ஃபஸ்ட்டு 4 ரைடு கடகடன்னு ஒரு 1/2 hourக்குள்ளே கிடச்சிச்சிங்க. ஆனால் 5th ரைடு கிட்டத்தட்ட 1 hour ஆகிட்டு 4th ரைடு ட்ராப் பண்ணி 5th ரைடு வந்து இன்னும் கிடைக்கவே இல்லை. சம்டைம் இந்த மாதிரி தான் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hour ஆகுது அடுத்த ரைடு கிடைக்கிறதுக்கு. நானும் ஒரே இடத்துல நின்று பார்க்காம அடுத்தடுத்த இடத்துல சேஞ்ச் ஆகி நின்று பார்ப்பேன். சரி அங்கேயாவது ஏதாவது ரைடு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு 1/2 hourக்கு முன்னாடி வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ண 4th ரைடு ட்ராப் பண்ண இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ரைடே கிடைக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து வெயிட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கேயும் வந்து ரைடு கிடைக்கல கைஸ். கடைசியாக வந்து 5th ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம வெயிட் பண்ணுற நேரம் போய் சாப்பிட்டாது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டேன். பொறுமையாக உட்காந்து ஒரு 1/2 hour சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தேன். அது வரைக்குமே எனக்கு ரைடு கிடைக்கல. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சரி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம எங்கேயாவது உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போயிட்டு அங்கே உட்காரலான்ட்டு கரெக்டாக போய் எங்கள் பைக்கை நிப்பாட்டுறேன். 5th ரைடு கிடச்சிச்சு. பார்த்தா வந்து லாங் ரைடு. சரி ஓகே லாங் ரைடாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5th ரைடை போய்ட்டு நான் ட்ராப் பண்ணிட்டேன். அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கீழே வாசல்கிட்ட. ஸோ அங்கே போய்ட்டு ட்ராப் பண்ணதில் 44 ரூபாய்க்கு கஸ்டமர் வந்து 50 ரூபா கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் வந்தேன், ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த ரைடு கிடச்சிச்சு 6th ரைடு. பட் அங்கே தான் கைஸ் வந்து ஒரு ட்விஸ்ட்டு. ரேபிடோ ஓட்டுறவங்களோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத வீடியோ பார்க்குற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
இது வந்து ரேபிடோ ஓட்டுறவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சித்தார்த்தன் நினைக்கிறேன் ஒரு பேர், எனக்கு கரெக்டாக தெரில. பட் ஆனால் நான் வந்து வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறப்ப. என்னென்னு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ரைடு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாக்குள்ளே தான் வந்திருந்தது. என்ன சொன்னார்னா, நான் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாதிரி நேராக அந்த ஒரு இடம் பிளேஸை சொல்லி அங்கே போங்க, போயிட்டு அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்கும், எனக்கு ஒரு 150 ரூபாய்க்கு குவார்ட்டர் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து நான் புக் பண்ணியிருக்க ட்ராப் ஏரியாவுக்கு வந்து நீங்கள் எனக்கு என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அதுக்கு சேர்த்து அமௌண்ட் கொடுத்துட்றேன், 150 ரூபாய்க்கு நீங்களே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாரு. கேட்குறப்போ வந்து அவர்கிட்ட நான் எதுவும் ரியாக்ட்லாம் பண்ணலை. சரி ஓகே சொன்னால் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு நான் உடனே வந்து ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். பட் வந்து ஒரு மாதிரி இருந்தது. என்ன நினச்சி அவங்க வந்து புக் பண்ணுறாங்க, நம்மளை வந்து எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்ம வந்து எது சொன்னாலும் செய்வோம், நம்ம வந்து அமௌண்ட்டுக்காக தான் வேலை செய்கிறோம், எது சொன்னாலும் அவங்க வந்து ரேபிடோ ஓட்டுறவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியலை. பட் திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்த 6 ரைடு கிடச்சிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான். பட் வந்து கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ண ஏரியாலேருந்து திரும்ப இன்னொரு ஏரியாவுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க, திரும்ப ஒன்று வாங்கணும், திரும்ப அங்கேருந்து சாப்பாடு வாங்கிக்கிட்டு திரும்ப என்னை வந்து பிக்கப் பண்ண இடத்துல ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னாரு. மொத்தமாக வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 130 ரூபா கிட்ட வந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாரு. திரும்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 7th ரைடு கிடச்சிச்சு. 7th ரைடும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரைடு தான், ஒரு 18 ரூபா 20 ரூபா தான் வந்தது. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வடக்கு வாசல் கிட்ட தான் அது. ஸோ அங்கே போய்ட்டு ட்ராப் பண்ணேன். அவர் வந்து எனக்கு ஒரு 40 ரூபா கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 ரைடு கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து 8th ரைடு கிடச்சிது. 8th ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்ப வந்து இது நாஞ்சிக்கோட்டை ரோடு கிட்ட வந்து கிடச்சிது. ஸோ அங்கேருந்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் 21 ரூபா. ஸோ பேசிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு 9th ரைடு கிடச்சிருச்சு. ஸோ அமௌண்ட் வந்து 21 ரூபா. பட் கஸ்டமர் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் 30 ரூபா கொடுத்தாங்க. மொத்தமாக வந்து 8 ரைடை முடிச்சுட்டு இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் டைம் வந்து 3:30 ஆகுது. ஸோ இப்போ அடுத்து 9th ரைடும் கிடச்சிட்டு சரி நான் 9th ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து 9th ரைடு ட்ராப் பண்ணுற இடத்துல தான் நான் இருக்கேன் கஸ்டமரை. பட் கஸ்டமர் வந்து வரப்போ பேசிக்கிட்டே வந்தார். ஆக்சுவலாக வந்து ஒரு கேரளா போல், அவருக்கு தமிழ் தெரில, இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு வந்தார். அவர் வந்து என்ன கேட்டார்னா, இது மாதிரி நான் திருவாரூர் போகணும், திருவாரூர் போயிட்டு அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் அங்கேயும் போகணும், இதெல்லாம் எப்படி போகிறது என்ன அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் வந்து நான் ஆட்டோவில் போகலாமா அப்படின்னு கேட்டார். ஆட்டோலாம் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வரும், நீங்கள் வந்து பஸ்ஸு தான் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ உடனே அவர் வந்து நீங்களே என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா, இது மாதிரி ஹோட்டலில் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் நீங்களே என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்க, எனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த ஹோட்டலோட வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோட்டல் ஆர்கேன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கஸ்டமர் உள்ளார செக் அவுட் பண்ண போயிருக்காரு. வந்துட்டதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் நியூ பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவரை முடிஞ்சால் அவரை பஸ் ஏற்றி விட்டுருவோம். கைஸ் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆக போகுது. நான் வந்து இதோட ரைடை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாம் நனைஞ்சி வந்து ஜீன்ஸ் எல்லாம் நனைஞ்சி, ஷர்ட் நனைஞ்சி, எப்படி சொல்கிறது, கடைசி 9th ரைடுக்கு நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து 70 ரூபா வந்து பே பண்ணார். 30 60 ரூபா வர இடத்துல 70 ரூபா வந்து எனக்கு பே பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th மொத்தம் வந்து 3 ரைடு கிடச்சிது. இப்போ வரைக்கும் நம்ம 12 ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த 3 ரைடு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் டிப்ஸ்லாம் கிடைக்கல கைஸ். வந்து 10th ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 28 ரூபா இருந்தது, கஸ்டமர் வந்து 35 ரூபா கொடுத்தாங்க. 11th ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 34 ரூபா கிடச்சிது, கஸ்டமர் அப்படியே தான் கொடுத்தாங்க. 12th ரைடு வந்து 21 ரூபா வந்தது, கஸ்டமர் சைட்லேருந்து 25 ரூபா கிடச்சிச்சு. மொத்தம் ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேபிடோ சைடில் கமிஷன்லாம் போக நமக்கு 380 ரூபா கிடச்சிச்சு 12 ரைடுக்கு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து டபுளாக கிடச்சிச்சு கைஸ். டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரைடில் ஒரு 2 பேர் தான் கொடுக்கல, மற்றபடி 10 பேருமே வந்து இன்றைக்கி வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக பார்க்குறப்ப நமக்கு வந்து டிப்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு மொத்தமாக அந்த டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 602 ரூபா 600 ரூபா கிட்டத்தட்ட வந்திருக்கு. இதில் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு பெட்ரோலு, 40 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், 190 ரூபா. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு 400 ப்ராஃபிட் இருக்குது. இது ஓகே தான் கைஸ். ஆனால் பட் என்னென்னா நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தது. மதியத்துக்கு மேலே தான் எனக்கு வந்து ரைடே கிடச்சிது. ஒரு வழியாக 12 ஆர்டர் அட்டன் பண்ணிட்டேன். இப்போது 12th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்தா ஆர்டர் கிடைக்கல. இன்றைக்கி சேலஞ்சை வந்து நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு டே 14 வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவு பண்ணிவிட்டு அதனால் கிளம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து டே 14 சேலஞ்சில் பார்க்கலாம் கைஸ். ஓகே பாய்.